இது வந்து கொலாப்ஸ் ஆகும். இப்போ நான் வந்து ஒரு விஷயத்தை வந்து நான் முழுங்குறேன். அப்போ என்ன ஆகும்னா இந்த லிட்டு வந்து பாதி ஓப்பன்ல க்ளோஸ்ல ஆகும்போது நான் திருப்பி அப்படியே பேசுறேன்னா இது லைட்டா ஓப்பன் ஆயிரும். இந்த உணவு குழாயும் ஓப்பன் ஆயிரும். அப்போ என்ன ஆகும், இது உள்ள என்ட்ரு ஆகிற கொஞ்சம் சாப்பாடோ இல்லை தண்ணியோ வந்து இது உள்ளேயும் என்ட்ரு ஆகும். ஸோ சுவாச குழாய் வழியா நம்ம உண்ட உணவோ இல்லை குடிக்கிற தண்ணியோ என்ட்ரு ஆச்சுன்னா அதுக்கு பேர் தான் வந்து ஆஸ்பிரேஷன். ஸோ அப்போ சோக்கிங்னா என்ன அப்படின்னா நம்ம உண்ட உணவோ இல்லை ஏதோ ஒரு விஷயமோ இந்த இடத்துல, அதாவது நம்ம சுவாச குழாயோட மூடி மேலே போயிட்டு அடைச்சிக்கும். அப்போது இந்த மூடியால் வந்து ஓப்பன் ஆக முடியாமல் நம்மளுக்கு வந்து மூச்சு திணறல் ஏற்படும். அதுதான் வந்து சோக்கிங். ஸோ இப்போ உங்களுக்கு ஆஸ்பிரேஷன்னா என்ன, சோக்கிங்னா என்னன்ற டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருக்கும். ஆஸ்பிரேஷன்னா நம்மளுக்கு பெருசாக எந்த சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸும் தெரியாது, நம்மளுக்கு வந்து குறைக்கிறதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இரும்பலோட நின்றும். பட் சோக்கிங் வந்து உயிருக்கே வந்து ஆபத்தாக கூட முடியலாம். ஸோ ஒரு வேளை சோக் ஆயிடுச்சு, அடுத்து என்ன பண்ணுறது, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.